தேசப்பற்று வளர முடியாத அளவிற்கு சமூக பிளவுவாதத்தை பாஜகவினர் செய்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் 1,80,000 ராணுவ துருப்புகளை பணி நீக்கம் செய்ததன் காரணமாக என்ன என்றும் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகள் பயங்கரவாதத்திற்கு இடமளித்துள்ளதாகவும் பாஜகவினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தேசப்பற்றோ தேசிய உணர்வோ வளரக்கூடாத அளவுக்கு இங்கே மதத்தின் பெயரால் சமூக பிளவினவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள் தான். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பிக்கொண்டே இங்கே எப்படி இந்தியர் என்கிற ஒருமைப்பாடு உருவாகும்? இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல் நடக்கிற போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பாஜகவினர் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். 1,80,000 ராணுவ துருப்புகளை அங்கிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் அல்லது வேலையிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் என்று மேஜர் ஜெனரல் ஒருவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன இவர்கள் பதில் சொல்லப் போகிறார்கள்? ஏன் அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும்? எதற்காக அந்த ஆட்குறைப்பை அவர்கள் செய்ய வேண்டும்? அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.